திருவள்ளூர் கொண்டாபுரம் அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் பலியான சம்பவத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். ஏற்கனவே உறவினர்கள் அவருடைய உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. 1 கோடி வேணும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைச்சிருந்தாங்க. அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூட இருந்தார். இந்த நிலையில தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருத்தணி அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் சரிந்து 7ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 3 ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஆர்கேபேட்டை போலீசார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா, அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தியாகராஜன் ஆகியோர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாணவனின் இறப்பு தொடர்பாக பள்ளியில் தலைமை ஆசிரியர் பள்ளியில் மாணவர்களை கவனிக்காமல் அலட்சிய போக்கில் செயல்பட்டதாகவும் தியாகராஜன் மீது வழக்கு செய்யப்பட்டது. மேலும் அதே போல மாவட்ட கல்வி அலுவலர் பணியில் அஜாக்கிரதையாக ஈடுபட்டதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.